எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கீகிதம்லா. ஸோ நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா சோனியோட XM5 ஹெட்ஃபோன்ஸ் அதுக்கப்புறம் இயர்ஃபோன்ஸோட ஒரு அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ வந்து போட்டிருக்கோம். ஒருவேளை நீங்க பார்க்கலன்னா எங்க கார்டு தரேன், கண்டிப்பா வந்து பாருங்க. இப்போ வந்து சோனி வந்து அவங்களோட லேட்டஸ்டான அல்ட்வேர் ஹெட்ஃபோன்ஸ் வந்து நம்மளுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஃபோன்ஸோட ஒரு அன்பாக்சிங் வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஃபுல் ரிவ்யூ வந்து பார்க்கலாம். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஸோ கைஸ் இதான் நம்மளோட அல்ட் ஹெட்ஃபோன்ஸோட ஒரு பாக்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஹெட்ஃபோன்ஸோட பிக்சர் வந்து ஃப்ரண்ட்ல வந்து போட்டிருக்காங்க. சைடில் வந்து நம்மளுக்கு எம்ஆர்பி வந்து 24,990 rupees வந்து போட்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு 15,990 rupees அமேசான் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதோட லிங்க் கூட நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதே சமயத்தில் பின்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த அல்ட் பட்டனோட நமக்கு வந்து ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் உள்ள என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாக்ஸ் கும்புறனே உள்ள வந்து நம்மளுக்கு இந்த ஃபேப்ரிக் கேஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டி ஃபேப்ரிக் கேஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த 360 ஆடியோட ஒரு ஃப்ரீ ட்ரையலுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு கூப்பன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்னதாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணால் அதை வந்து படிச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து அந்த ஃபேப்ரிக் கண்டெய்னர் வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நம்மளோட ஹெட்ஃபோன்ஸ் இருக்குது, அப்புறம் ஆக்சசரிஸ் வந்து இருக்குது. ரொம்ப நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளால் ஹெட்ஃபோன்ஸ் வந்து இந்த மாதிரி சூப்பராக வந்து மடிக்க முடியும். XM4 வந்து இதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் XM5ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த போர்ட்டபிலிட்டி வந்து நம்மளுக்கு எதுக்கோ டிசைன் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து உள்ளே வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கேபிள் வந்து நமக்கு சூப்பர் குவாலிட்டியான ஒரு ஆக்ஸ் கேபிள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு யூஎஸ்பி டைப் சி சார்ஜிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த யூஎஸ்பி டைப் சி போட்டு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு உள்ள ஹெட்ஃபோன்ஸ் தான் இருக்குது. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு கிரே கலர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹெட்ஃபோன்ஸ் வந்து பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெட்ஃபோன்ஸ் வந்து பிடிக்கும் போது ஒரு சூப்பரான ஒரு ஃபீலிங் அப்படின்னு வந்து சொல்லலாம். என்னெல்லாம் நமக்கு வந்து இது இருக்க போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து நமக்கு பவர் ஆன் ஆஃப் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க, அப்புறம் அந்த நாய்ஸ் கேன்சலேஷன் அந்த பட்டன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த அல்ட் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேறு எந்த பட்டன்ஸும் இல்லை. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எப்பயும் போல் ஃபுல்லாக டச் கண்ட்ரோல் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜஸ்ட் வந்து பவர் ஒரு தடவை நமக்கு வந்து ஹோல்ட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஆன் ஆகுது, பிளிங்க் வந்து ஆக ஆரம்பிச்சிச்சு லைட்டு. ஸோ இப்போ வந்து உங்கள் ஃபோனோட ப்ளூடூத் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ப்ளூடூத் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து கனெக்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா உடனே வந்து அல்ட்வேர் அப்படின்னு காமிச்சிச்சு. ஜஸ்ட் வந்து அது மேலே கிளிக் பண்ணாலே போதும், நமக்கு வந்து உடனே வந்து கனெக்ட் வந்து ஆகிடும். ஸோ கனெக்ஷன் வந்து ரொம்ப சீம்லெஸ்ஸாக ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதுக்கு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்ஃபோன் ஆப் சப்போர்ட் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் வந்து ஹெட்ஃபோன்ஸ் ஆப் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து கனெக்ட் வந்து ஆகிடும். ஸோ XM5 இதை வச்சு தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஃபோன்ஸ்க்கும் நமக்கு வந்து இந்த சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் உள்ளே போயிட்டு இப்படியே கனெக்ட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நீங்களே அன்பாக்சிங் வந்து பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வந்து பாக்ஸில் என்னெல்லாம் கான்டென்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து எப்படி செட்டப் பண்ணுறது அப்படின்னு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக வந்து யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து என்னோட ஹானஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ரோஸ், அதாவது நல்ல விஷயங்கள் வந்து பார்க்கலாம், அதுக்கப்புறம் கான்ஸ் கெட்ட விஷயங்கள் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹெட்செட்டில் எனக்கு பிடிச்ச ரொம்ப சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கண்டிப்பாக லுக்ஸ் அண்ட் கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லுக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்செட் வந்து நம்மளுக்கு சோனியோட XM3 இல்லாட்டி XM4 அந்த பழைய டிசைன் வந்து நமக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். XM5ல வந்து உங்களால ஹெட்செட் வந்து மடிச்சு வந்து வைக்க முடியாது, ஆனா இதுல வந்து உங்களால மடிச்சு வந்து அந்த கேஸ்க்குள்ள வந்து வைக்க முடியும். ஸோ இன்னும் வந்து நமக்கு போர்ட்டபிளா இருக்கு. அதே சமயத்தில் கம்ஃபர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து XM5 அதுக்கப்புறம் இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரே அந்த 250 grams அப்படின்னு சோனி வெப்சைட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. XM5 வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா யூஸ் பண்ணிருக்கேன். ஆனால் அதில் எனக்கு ஒரு குறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் பிளெயின்லாம் நான் வந்து ஒரு 8 hours 6 hours வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது லைட்டாக வந்து எனக்கு அந்த தலைவலிக்கிற ஃபீலிங் வந்து வரும். ஏன்னா நமக்கு வந்து கொஞ்சம் வெயிட்டாக வந்து தெரியும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஹெட்ஃபோன்ஸில் அந்த ஃபீலிங்கே நமக்கு வந்து வரல. நமக்கு வந்து வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இன்னும் சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து கண்டிப்பாக XM5ஓட கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதே சமயத்தில் கொஞ்சம் லைட் வெயிட்டாக கூட இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல சோனிக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் வந்து நம்ம சொல்லலாம். ரெண்டாவது சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆப் சப்போர்ட். ஆமாங்க, XM5 அந்த XM சீரிஸ்க்கு வந்து நமக்கு அந்த ஹெட்ஃபோன்ஸ் ஆப் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே ஆப் சப்போர்ட் தான் இதுலையும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஹெட்ஃபோன்ஸ் ஆப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லொகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து கண்ட்ரோல்ஸ் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து வீடு வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, அதே சமயத்தில் ஜிம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வீட்டில் வந்து நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் வந்து ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து கண்ட்ரோல்ஸ் மாறும். அதே சமயத்தில் ஜிம்முக்கு நீங்கள் வந்து போனீங்கன்னா ஜிம்முக்கு ஏற்ற மாதிரி கண்ட்ரோல்ஸ் வந்து மாறும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த டிவைஸ் வந்து நீங்கள் 2 ஃபோன் இல்லாட்டி 2 டிவைஸோட நீங்கள் வந்து கனெக்ட் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டச் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கலாம், சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் அந்த ஆப் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ அந்த ஃப்ளாக்ஷிப் ஆப் வந்து இதுக்கும் நமக்கு வந்து சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு டச் கண்ட்ரோல்ஸ். ஆமாங்க, XM5ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டச் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே டச் கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஹெட்ஃபோன்ஸ்க்கும் நமக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு வந்து நமக்கு ஃபுல்லா வந்து டச் பேட் மாதிரி குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து நெக்ஸ்ட் சாங்க்கு வந்து ஜஸ்ட் முன்னாடி ஸ்வைப் பண்ணா நெக்ஸ்ட் சாங் போகும். பின்னாடி போனா நீங்க வந்து பிஃபோர் சாங்க்கு வந்து போகலாம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து வால்யூம் அப், வால்யூம் டவுன் இந்த மாதிரி ஃபுல் கண்ட்ரோல்ஸும் நீங்க வந்து ஹெட்ஃபோன்ஸ்லயே வந்து பண்ணிக்கலாம். இன்னும் சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பாட்டு கேட்கும்போது யாராவது வந்து பேசினாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காவே நம்மளுக்கு வந்து வால்யூம் வந்து டவுன் ஆயிடும். ஸோ நீங்க வந்து பேசினதுக்கப்புறம் திருப்பி வந்து நம்மளுக்கு பாட்டு வந்து கண்டினியூவா ப்ளே ஆகும். ஒருவேளை அப்படி ஆகலைன்னா நமக்கு வந்து சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஜஸ்ட் வந்து கையை வந்து இப்படி வச்சாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து நீங்க பேசினதுக்கப்புறம் திருப்பியும் கை எடுத்தா நமக்கு வந்து பாட்டு வந்து அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் வந்து ஆகும். ஸோ இந்த மாதிரி அந்த ஃபிளாக்ஷிப் ரேஞ்சில் என்னெல்லாம் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்களோ எல்லா ஃபீச்சர்ஸும் இதுல நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பேட்டரி. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் வந்து சார்ஜிங் வந்து நமக்கு USB டைப் C போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க அதிலேயே வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு 1.5 ஹவர்ஸ்லேருந்து 2 ஹவர்ஸ் வந்து 0 to 100% வந்து எடுக்குது. ஸோ சார்ஜிங் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கு. ஆனால் பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோனி வந்து நாய்ஸ் கேன்சலேஷனோட நீங்க வந்து யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 ஹவர்ஸ் வந்து கிளைம் வந்து பண்றாங்க. நாய்ஸ் கேன்சலேஷன் இல்லாமல் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா 50 ஹவர்ஸ் வந்து கிளைம் பண்றாங்க. ஆனால் உண்மையாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த ஒரு மாசத்துல வந்து ஒரு தடவை வந்து நான் சார்ஜ் போட்டிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஒரு 15th டேவோ 16th டேவோ தான் நான் வந்து சார்ஜ் போட்டேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா நான் வந்து பெருசாக இந்த ஹெட்ஃபோனை சார்ஜே போடல. ஸோ கண்டிப்பாக சோனி கிளைம் பண்ண அளவுக்கு இந்த பேட்டரி லைஃப் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் டெய்லி வந்து ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு சோனி கிளைம் பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்து பேட்டரி லைஃப் இருக்குது. XM5யும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வருஷமாக யூஸ் பண்ணிருக்கேன். அதுலேயும் இன்னைக்கு வரைக்கும் பேட்டரி லைஃப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ பேட்டரி லைஃப் வந்து கண்டிப்பாக பிரச்சனையாக இருக்காது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாய்ஸ் கேன்சலேஷன் அண்ட் ஆம்பியன்ட் மோட். ஆமாங்க, நம்மளுக்கு வந்து சோனி தான் நாய்ஸ் கேன்சலேஷன்ல இருக்கிறதுலே கிங் அப்படின்னு வந்து சொல்லலாம். வேற லெவல் ஆஃப் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து அந்த XM சீரிஸ்ல வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. அதில் யூஸ் பண்ண அதே V1 ஃபிளாக்ஷிப் சிப் வந்து நம்மளுக்கு இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் அப்புறம் ஆம்பியன்ட் மோட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சூப்பரான நல்ல செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து நம்மளுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் எந்த லெவலில் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் ஜிம்முக்கு போட்டுட்டு போனாலும் சரி, இல்லாட்டி நீங்க வந்து ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு போனாலும் சரி, நீங்க ஏரோப்ளேன்ல போய் ஏரோப்ளேன் பக்கத்துல நின்னா கூட உங்களுக்கு வந்து சத்தம் வந்து கேட்காது. அந்த அளவுக்கு வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ரொம்ப சூப்பரா கொடுத்திருக்காங்க. ஃபிளாக்ஷிப் லெவல்ல அப்படியே நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம்பியன்ட் மோட். ஸோ ஆம்பியன்ட் மோட்னா பேசிக்கலா வந்து நீங்க இந்த ஹெட்ஃபோனை போட்டுட்டு நீங்க வந்து ஜஸ்ட் வந்து ஆம்பியன்ட் மோட் ஆன் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து ஹெட்ஃபோனை போட்ட மாதிரியே இருக்காது. வெளியில என்ன நடக்குது அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அதுதான் நமக்கு வந்து ஆம்பியன்ட் மோட். அந்த ஆம்பியன்ட் மோட் பார்த்தீங்கன்னா XM5ல வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படின்னு வந்து எனக்கு வந்து தோணுச்சு. இதுல சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை விட பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஆம்பியன்ட் மோட் வந்து எனக்கு பெட்டரா வந்து பட்டுச்சு. ஸோ நாய்ஸ் கேன்சலிங் வந்து ரெண்டும் ஈக்குவலா இருக்கு. ஆனால் ஆம்பியன்ட் மோட் வந்து இதுல வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபைனலா பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் சவுண்ட் குவாலிட்டி அண்ட் கால் குவாலிட்டி. ஸோ சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு 40 mm டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் சவுண்ட் குவாலிட்டி வந்து அட்டகாசமா இருக்குங்க. XM5ல எந்த அளவுக்கு அட்டகாசமா இருக்கோ அதே மாதிரி இதில் அட்டகாசமா கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த சவுண்ட் குவாலிட்டிக்கும் இந்த சவுண்ட் குவாலிட்டிக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு பேஸ் வந்து அதிகமாக கான்சென்ட்ரேட் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு பேஸ் லவராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சொர்க்கங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஃபோன்ஸ்ல வந்து பேஸ் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஏதாச்சும் குத்து பாட்டெலாம் போட்டு நீங்கள் வந்து டான்ஸ் ஆடணும் இல்லாட்டி சவுண்ட் பாட்டு வந்து கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஃபோன்ஸில் நீங்கள் போட்டுட்டு அப்படியே வந்து சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணலாம். நமக்கு வந்து காதிலே வந்து கான்செர்ட் ஓடுற அளவுக்கு நமக்கு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுல இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த அல்ட் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நமக்கு வந்து பேஸ் வந்து ஓவரா இருக்கு, சவுண்ட் குவாலிட்டி வந்து சூப்பரா இருக்கு. இந்த அல்ட் பட்டனை வந்து பிரஸ் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேஸ் வந்து இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து போயிடுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ வந்து சவுண்ட் குவாலிட்டி அப்புறம் அந்த பேஸ் குவாலிட்டி வந்து ரேஞ்சே வேற லெவலில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ரொம்ப நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த அளவுக்கு வந்து அவங்க பேஸ் வந்து அட்வர்டைஸ் பண்றாங்க. ஸோ வந்து ஏதாச்சும் இறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இறையிற விஷயம் வந்து நமக்கு கண்டிப்பாக நடக்கல. நீங்க வந்து 100% ஃபுல் சவுண்ட்ல கேட்டா கூட நமக்கு வந்து இது வந்து நமக்கு கண்டிப்பா இல்ல. ஸோ பேஸ் லவரா இருந்தா நீங்க வந்து கண்டிப்பா இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. நம்மளுக்கு வந்து சவுண்ட் குவாலிட்டி கண்டிப்பா சூப்பரா வந்து இருக்கு. ஸோ இப்போ வந்து நீங்க நல்ல விஷயங்களை பத்தி நம்ம வந்து பேசியாச்சு. அடுத்தது வந்து இதுல என்னெல்லாம் கெட்ட விஷயங்கள் இருக்கு அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து XM5ஓட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 25,000 26,000 ருபீஸ் இருக்கும். இது வந்து நமக்கு 16,000 ருபீஸ் தான். ஸோ 10,000 வித்தியாசம் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வந்து அதில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பில் குவாலிட்டி. ஆமாங்க, என்கிட்ட வந்து XM5ம் இருக்குது, அதே சமயத்தில் இந்த ஹெட்ஃபோன்ஸும் இருக்குது. ஸோ ரெண்டுமே நான் வந்து தொட்டு பார்த்தேன் அப்படின்னா எது பெட்டர் பில் குவாலிட்டி அப்படின்னா கண்டிப்பாக XM5 அப்படின்னு சொல்லுவேன். XM5ல வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ரெண்டுமே ஒன்றா வந்து தொட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க XM5ல வந்து நம்மளுக்கு பெட்டரா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
ஆனா இதுல வந்து நம்மளுக்கு குவாலிட்டி வந்து நல்லா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இதுல வந்து குவாலிட்டி நல்லா இல்ல அப்படின்னு சொல்லி நான் வந்து குறையா சொல்ல மாட்டேன். இதுலயும் நமக்கு வந்து ரொம்ப சூப்பராவே இருக்கு. அது வந்து நமக்கு பிரச்சனை இல்ல. ஆனா கன்சிடரபிலி நமக்கு வந்து XM5ல வந்து பில்ட் குவாலிட்டி வந்து இன்னும் பெட்டரா பண்ணியிருக்காங்க. இதுல வந்து கொஞ்சம் காஸ்ட் கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இன்னொரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த ஹெட்ஃபோன்ல மட்டும் பிரச்சனை இல்லங்க. XM5லயும் இதே பிரச்சனை வந்து நமக்கு கண்டிப்பா வந்து குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஜிம்லலாம் XM5 அதுக்கப்புறம் இந்த ஹெட்ஃபோன்லாம் வந்து நான் போட்டு ஒரு 1 ஆர் 2 ஹவர்ஸ் வந்து பயங்கரமா வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்போ வந்து எனக்கு பயங்கரமா வந்து ஸ்வெட் ஆகும். ஸ்வெட் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இயர் கப்ஸ்க்குள்ள போயிட்டு பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து நமக்கு அந்த மாய்ஸ்சர் மாதிரி ஸ்லைட்டா வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த மாய்ஸ்சர் மாதிரி ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அந்த மாய்ஸ்சர் வந்து நம்மளுக்கு அந்த சென்சார் வந்து மறைக்குது. ஸோ சென்சாரை மறைக்கும்போது நம்ம வந்து அந்த வேர் டிடெக்ஷன் வந்து நமக்கு வேலை செய்ய மாட்டேங்குது. ஸோ நம்ம வந்து கழட்டினதுக்கப்புறம் பாட்டு வந்து பாஸ் ஆகாது. அதுக்கப்புறம் போட்டாலும் பாட்டு வந்து நமக்கு ப்ளே ஆகாது. அது வந்து நம்ம மேனுவலா தான் கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ எனக்கு மட்டும் தான் பிரச்சனையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெடிட்ல போய் படிச்சேன். ரெடிட்ல எக்கச்சக்கமான பேருக்கு இதே பிரச்சனை வந்து இருக்கு. நிறைய பேர் என்ன சஜெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு டெய்லி வந்து நீங்க கிளீன் பண்ற மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்க ஸ்வெட்டியான ஏரியால யூஸ் பண்ணீங்கன்னா, அப்படி இல்லாட்டி நீங்க வந்து தேர்ட் பார்ட்டி இயர் கப்ஸ் வந்து போட்டு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் யூஎஸ்ல அதான் பண்றாங்க. ஆனா நான் வந்து தேர்ட் பார்ட்டி இயர் கப்ஸ் வந்து யூஸ் பண்ணல. நான் வந்து டெய்லி கிளீன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன். அந்த வேலிடேஷனே இல்லனாலும் பிரச்சனை இல்ல போடா அப்படின்னு சொல்லிட்டு நான் மேனுவலா யூஸ் பண்ணிக்கிறேன். ஒருவேளை இங்க நீங்க சோனி யூசர்ஸ் யாராவது ஒரு பாக்குறீங்க அப்படின்னா, நீங்க வந்து XM5 இல்லாட்டி XM4க்கு வேற இயர் கப்ஸ் ஏதாச்சும் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, என்ன இயர் கப்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. நானும் அதை வாங்கி யூஸ் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த பிரச்சனை வந்து XM5லயும் நமக்கு வந்து குடுத்துருக்காங்க. அதே பிரச்சனை இதுலயும் நமக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ மேபி ஃபியூச்சர்ல வந்து நமக்கு ஏதாச்சும் கொஞ்சம் பெட்டரா சால்வ் பண்ணாங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். மொத்தத்துல 16,000 ரூபாய்க்கு இது பெட்டரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் XM5ல இருக்க எல்லா ஃபீச்சர்ஸும் நமக்கு வந்து கிட்டத்தட்ட இதுலயும் குடுத்துருக்காங்க. பில் குவாலிட்டி மட்டும் அதுல வந்து நமக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து பட்ஜெட் வந்து பிரச்சனையே இல்ல. எனக்கு என்கிட்ட காசு அன்லிமிட்டடா இருக்குன்னா நீங்க வந்து கண்டிப்பா XM5 வந்து வாங்கிக்கோங்க. அதுல மாற்று கருத்தே இல்ல. ஆனா எனக்கு வந்து பட்ஜெட் வந்து ஒரு 10,000 ரூபாய் சேவ் பண்ணனும் அப்படின்னா 16,000 ரூபீஸ் கொடுத்து நீங்க கண்ண மூடிட்டு இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து வாங்கலாம். அதுல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற எல்லா ஃபீச்சர்ஸும் இதோ நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இதுல சவுண்ட் குவாலிட்டியும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. சோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. பிடிக்கலனா அன்லைக் பண்ணிக்கோங்க. வேற ஏதாச்சும் கேள்வி இருந்தா கீழ கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நமக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி. Let it go, make my body go. Take our bodies higher.